வெல்கம் டு கே காம்பட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள். இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புக்கில் இப்போ ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இப்போ புவியியலில் வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் அது தொடர்பான கலைச்சொற்கள் இருக்கும். இப்போ சிறப்பு தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்திகள் தொடர்பான கலைச்சொற்கள் இருக்கும். இப்படி நீங்கள் புத்தகம் படிக்கும்போது அந்த கலைச்சொற்களை சேர்த்து படிச்சுட்டே வரலாம். மொத்தமாக மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ரீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கலைச்சொற்கள் ரீட் பண்ணிட்டே வாங்க. திருப்பி ரீட் பண்ணாலே போதும். நம்ம எல்லா நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே 1000க்கு மேற்பட்ட கலைச்சொற்கள் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா திருப்பி ஒரு நாளைக்கு ஒரு 30-40 அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு லெசன் படிக்கும்போது கூட பின்னாடி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? அதில் நான் சில இது மட்டும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னது? பொருத்தப்பாடு. ஓகே. அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஓகே. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்னது? விளம்பரம். ஓகேயா. அடுத்தது பட் அப்படின்னா மொட்டு. ஓகே. பியூரோ செய்தி நிறுவனம். கேபினெட் அமைச்சரவை. இதில் படிப்போம் நம்ம. ரைட்? அதாவது பாலிட்டியில் படிப்போம். ஓகே. இந்த மாதிரி துறை சார்ந்த கலைச்சொற்களாக நம்ம படிக்கணும். அதுக்கு புக்கில் இருக்கிறதா நல்லா படிச்சிங்கனால போதும். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. கார்ட்டூன் கருத்து படம், கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செய்தித்தாள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா படம் வரைஞ்சு அது சிலதை விளக்கி இருப்பாங்க. ரைட்டா? நம்மளை முதல்ல கருத்து படத்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பாரதியார் தான். இந்தியா அப்படின்ற இதழில் வந்து கருத்து படத்தை அந்த கார்ட்டூன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகே. கேவ் டெம்பிள் குடைவரை கோயில். கன்சுலேட் துணை தூதரகம். ஓகேயா. கன்சியூமர் அப்படின்னா யாரு? நுகர்வோர். கான்டினென்ட் கண்டம். கான்ட்ராஸ்ட் எதிர்கதை. கண்ட்ரோல் ரூம் அப்படின்னானது? கட்டுப்பாட்டு அறை. ஓகேயா. டிகிரி பட்டம். ஓகே. அதே மாதிரி டிகிரியை பற்றி இப்போ நம்மளுக்கு எல்லாமே எதில் கொடுத்துருப்பாங்கன்னா புக்கில் ஒவ்வொன்று வந்து இப்போ முதுநிலை கல்வினா என்ன, முதுநிலை அறிவியலுக்கு என்ன, இது எல்லாமே கொடுத்துருந்துருப்பாங்க நம்மளுக்கு. ஓகேயா. டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை. ஓகேயா. கணினி தொடர்பான கலைச்சொற்களையும் நீங்கள் படிக்கணும். ஓகேயா. 11th 12th கம்ப்யூட்டர் புக்கில் அது தொடர்பான கலைச்சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. கணினி தொடர்பான கலைச்சொற்களையும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். டெஸ்க்டாப் முகத்திரை. டயலாக் உரையாடல். ஓகேயா. ஸோ அப்போ கலைச்சொற்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களையுமே திருப்பி படிக்கணும். அதாவது இப்போ 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. அழகு 6ல் வந்து உங்களுக்கு கலைச்சொல் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா தமிழ் புக்கில் மட்டும் இருக்கும். அந்த கலைச்சொல் எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மாற்றுறது. அந்த எளிய மொழிபெயர்ப்பு வேறு. அது வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களையும் நீங்கள் படிச்சுக்கலாம். இது அழகு 4ல் கொடுத்துருக்கக்கூடிய கலைச்சொல், பல்வேறு துறை சார்ந்த கலைச்சொற்கள். இதுக்கு என்ன படிக்கணும்னா தமிழ் புக்கை தாண்டி நீங்கள் இப்போ புவியியல், அதே மாதிரி குடிமியல் படிக்கிறீங்க இல்லையா, பாலிட்டி பொருளியல் படிக்கிறது, இதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள்லாம் நீங்கள் படிச்சுட்டே வரணும். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தலைப்பை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.